இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பா ராஜா, ஆமாம்மா, சிலையோட வந்துட்டாரு. இனிமே பிரச்சனை இல்ல. அம்மா வாங்க. வாங்கம்மா. சித்தப்பா சிலையோட வந்துட்டான். இவனுக்கு எப்படி கிடைச்சது? கடைசி நேரத்தில் வந்து நம்மளை தோக்கடிக்கிறதே இவனுக்கு வேலையா போச்சு. அவனே குரு சிலைய வெளிநாட்டுக்காரனுக்கு வித்துட்டுதான் சொன்னான். இப்போ இவன் சிலையோட வந்திருக்கான். என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. சிலை கிடைச்சிருச்சு பாட்டி. ஐயா, அம்மா, தாயே, எனக்கு நம்பிக்கை இருந்ததுயா. நீ எப்படியும் வந்து காப்பாத்திருவேன்னு நம்பிக்கை இருந்தது. என்ன பாட்டி, ரொம்ப சிரமப்பட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா. நான் குழிக்குள்ள இறங்கி இருந்தாலும் நீ எப்படியாவது வந்து என்னை காப்பாத்திருவேன்னு நான் முழுசா உன்னை நம்பி இருந்தேன். மாப்பிள, இந்த சிலை எங்க இருந்துச்சு? நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? வாடா. சிலை இவன் கிட்ட தான் பாட்டி இருந்துச்சு. வெளிநாட்டுக்காரனுக்கு சிலையை வைக்க பார்த்தான். இப்படியே சிலையை மீட்டு கொண்டு வந்துட்டான். அட பாவி, தெய்வமா கும்பிடுற சாமி சிலைய கடத்த பார்த்திருக்கிற. நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா? இந்த சாமி தான் உனக்கு நல்ல தண்டனையா கொடுக்கணும். உன்னை யார் இந்த சிலையை கடத்த சொன்னது? அவனே, அவன் மிரட்டலுக்கு பயந்து உண்மையை சொன்னான். நாம செத்தமுடா. வாயை திறந்து சொல்லு. இல்ல, யார் சொல்லி தெரியல சார். நானா தான் திருடினேன். சார், நான் சிலையை திருடி விக்கிறவன். இந்த ஊர்ல கும்பாபிஷேகம் நடக்காம இந்த கோவில் ரொம்ப நாளா பூட்டியிருக்குன்னு தெரிஞ்சுதான் நான் இந்த கோயில்ல வந்து சிலையை திருடிட்டு போனேன். சத்தியமா இதுல யாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் மட்டும் தான் திருடினேன். அட பாவி,